பெண்கள் தான் பண்ணுவாங்க இதெல்லாம், மேக்கப் அவங்க தான் போடுவாங்கங்கறாங்க. இப்போ ஆண்கள் மேக்கப் போடுறாங்க. பெண்கள் தான் பண்ணுவாங்க இதெல்லாம், மேக்கப் அவங்க தான் போடுவாங்கங்கறாங்க. இப்போ ஆண்கள் மேக்கப் போடுறாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்கு மேக்கப் போட விரும்புகிற கணவன்மார்கள் ஒரு பக்கம், அது பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய மனைவிமார்கள் இன்னொரு பக்கம். நீங்க என்ன பண்ணி என்ன விழுந்து விட்டுருங்க. நான் கூட இந்த மேக்கப் போட மாட்டாங்க, இவர் இது பண்றாருங்க அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன? குடும்பத்தோட குதூகலமா இருக்கேன், அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. முல்தானி மட்டி போடுவாங்க சார். முல்தானி மட்டி, இன்ஸ்டா க்ளோ பவுடர்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அதை போடுவாங்க ஒரு சடனாய் ஒரு கடைக்குள்ள வருது, சூப்பரப்படுத்துற மண்டையை நக்கீர. பொண்டாட்டி எடுத்து போட்டுருன்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சு முல்தானி மட்டி போடுற முகத்தை காட்டுங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை முல்தானி மட்டி போடுவீங்க? அது டெய்லியே போடுவேன். டெய்லி போடுவீங்களா? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண சார் என்னோட ஃபவுண்டேஷன் காஜல்லாம் யூஸ் பண்றாரு. காஜல் யூஸ் பண்றாரு சார் என்னோட ஃபவுண்டேஷன் காஜல்லாம் யூஸ் பண்றேன். இந்த கண்ணை பார்க்கணுமே நான். காஜல் போடும் கண்கள் எடுங்க. முத்து நான் தான் சிரிசி. நான் பேசிக்கா டிரைவர் சார். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகும்போது கொஞ்சம் நல்லா தெரியணும், அந்த கண்ணு ரெட்டா இருக்க கூடாது. ஃபவுண்டேஷன்ல இல்ல கல்யாணத்துக்கு போனா மொய் வைங்க, அதென்ன காஜல் வைக்கிறீங்க? கரெக்டா கட்டுட்டா. நைட்டு லிப் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு லிப் மாஸ்க் போட்டுட்டு படுவேன். அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே, என்ன அது அநியாயமா இருக்கு? இந்த மாதிரி ஆள்தான் எப்படியா சேர்ந்து இருக்க முடியும்? ஆக போறா தந்தான. என்ன தம்பி ஓகேவா? இவ்வளவு போட்டு ஒண்ணு நடந்த மாதிரியே தெரியலையேப்பா. நடக்கும் தான் போடுறது. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டு ஸ்க்ரப் எல்லாம் போட்டு டெய்லி அதுக்கு இதெல்லாம் போடுறது ஏன் அப்படி? 7 பேர் சாரமெல்லாம் கட்டி பெயிண்ட் பண்ணிருப்பாங்க போல 8 நாளா. போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. வீட்டில் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இப்ப இதெல்லாம் அவங்க வந்த பிறகு இருக்கிறதுனால அதை நீங்களும் பயன்படுத்துறீங்க. பயன்படுத்தணும் நம்ம. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். என் பையனோட பொருளையும் சேர்த்து போடுவாங்க. அது வாங்குறப்ப ஆர்டர் வரும், அடுத்த நாள் பார்த்தா அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. குடிக்கலாமாடா? குடிக்கலாமா? என்ன விட்டுட்டு குடிக்கலாமா? 19 வயசு பையனோட அப்பாவா நீங்க? ஆனா பார்த்தா தெரியலங்க. ஜோக்கே தலை நீங்க எதை வச்சு சார் சீவிங்க டெய்லி? சீப்பு. இவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, இருங்க காட்டுறேன். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஏங்க இது லேடிஸ் வச்சு எல்லாம் பண்ணுவாங்கங்க. வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. இதை வச்சு எப்படி தலை சீவீங்க? சோ அப்படியே ப்ளோயரோட சேர்ந்து வந்துரும். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. ஸ்கின் கேர் ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சார். கிளீன்சர், மாய்ஸ்சரைசர், சீரம், ப்ரொடெக்ஷன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாமே நைட் க்ரீமு, வாரத்தில் 3 நாளைக்கு ரெட்டினால், இதெல்லாம் ஒரு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க சார். ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு 7 ஐட்டம், நைட்டு ஒரு 7 ஐட்டம் யூஸ் பண்ணுறீங்க போல் இருக்கு. சும்மா அந்த ஸ்கின் மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. இது இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸு, மெரைன் கொலாஜன் அதெல்லாம் வேறு எடுப்பாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, பக்கத்தில் ஒரு ஆள் தூங்கிட்டாரு. சத்த இருங்க உங்க மனைவிட்ட பேசிட்டு வரேன். சார் தூங்கிட்டா சார். பச்சை பயிரால ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க சார். எனக்கு என்னமோ இந்த உலகம் வந்துட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, நாமளும் அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிக்கணும். ஊருக்கு கிளம்புறோன்ட்டு ஃபேஸ் பேக் வாங்கிட்டு வந்துருவாங்க வீட்ல. அதுதான் சார், எப்போ ரெகுலரா தானே இருக்கீங்க ஊருக்கு. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கீங்க, அதை நான் அக்செப்ட் பண்றேன். அதே மாதிரி என்னையும் ஏன் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சார் எனக்கு முடி நல்லா இவ்வளவு தூரம் இருக்கும் சார். ஆ. முடி வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்ப பாருங்க சார். என்னடே அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற. ஊர்ல வர அத்தை பொண்ணு அக்கா பொண்ணு எல்லாம் மாடலா கட் பண்ணிட்டு வருவாங்க முடி. அவன சொல்லி நிறுத்துங்களேண்டா. அவன் நிறுத்துறான், லூசுக்கு மட்டும் வந்து பேர் காம் போடுறா. வர நிறுத்துற அவன. இல்ல புரியல, ஏன் நான் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு மாதிரி இருக்கேன்னா நானாவே இருக்கலாமே சார்.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். பொண்ணை விட அழகான பொண்ணை கட்டியிருக்கான் பாருன்னு உங்க மாமா பொண்ணு அத்தை பொண்ணுங்கள்ட்ட ஒரு அப்படி காட்டணுமா? அது காட்டுறதுக்கு தான் சார் இந்த மாதிரி மாடல் பண்றாங்க. ஆனா வேணாண்டா, தப்பு பண்றடா. என்ன நினைக்கிறாங்க? மச்சான் வந்து இப்படி கருப்பா உள்ள பொண்ணை கட்டிட்டாங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. இப்ப இவங்களையே மாடனா நீங்க மாத்துறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். கொஞ்சம் மாத்துறேன் சார், ரொம்ப. அதான் ஏன் ஈக்குவலுக்கு சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இந்த கண்ணையெல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுடா, மண்ணள்ளி தான் போடலாம். போடா. முதல்ல எனக்கு புரியல, அவங்க அழகா சொல்லி முதல்ல நீங்க மட்டம் தட்டுறீங்க அவங்கள. லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பாக்குறேன் சார். அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு அவங்க பார்க்கையில இவளுக்கு வந்து கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால இவளை ப்ரோ என்ன நீங்க கீழே விட்டு போறீங்க? என்ன டிராப் திஸ் சொல்லு. ஏன்னா கால் கிட்ட இருந்து எடுங்க. பிரைன் அவங்களுக்கு ஈக்குவலா கொண்டு வராம நான் எனக்கு மாதிரி ஏத்த மாதிரி இவளை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இதுக்கு முன்னால ஒரு நீரான ஒரு தலைப்புக்கு வந்தீங்களா நீங்க? என்ன தலைப்புல வந்து பேசுனீங்க? குமார் சொல்லுங்க, யார் இவரு? பம்பளுக்கிற ஒய்ஃப் சமாதானப்படுத்துற ஹஸ்பண்ட். அதுல கணவன் அடிச்சது யாரு? நான் தான். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. இந்த மேக்கப் போட்டுட்டு போறப்போ அவங்க வயசை வந்துட்டு எல்லா இடத்துலயும் கம்மியா சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஏன் அந்த வயசுக்கான மரியாதை அந்த வயசுல கிடைக்கிறது தான் ஒரு பெரிய கௌரவமா இதுவே. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. அது கணவன்மார்களுக்கு மட்டும்தான். இதே அவங்க அப்பா பண்ணா அவங்களுக்கு ஹாப்பி. இன்னைக்கு ஒரு பிரெட் போர்டு உள்ள போய் வீட்ல நமக்கு. ஏய் 65 வயசு ஜீன்ஸ் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு ஷூ போட்டு நடந்தா எங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்றாங்க. பொழக்குறோம், பொழந்தே ஆகுறோம். ஓகேவா? அப்போதானே என்னால நிம்மதியா தூங்க முடியும், அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவங்க ஸ்கின் அவங்க டேமேஜ் தான் பண்ணிக்கிறாங்க தவிர அவங்க அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. சொல்லி கொடுக்கலாம்ல அது. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அதுல ஸ்டோன் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை சார். இப்பவே ரவுடி மாதிரி இருக்க, காதல கம்பல் போட்டுனா மாதிரி ஆயிடும்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஓகே, ஏன் காதுல கமல் தடுக்கிறீங்க? சார் அது பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. இல்லை சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, அது பார்த்து ஆசை வரும். ஆனால் ஹேர் வளர்க்கணும்னு ஆசை சார். முடி நீளமா வளர்க்கணும். லென்த்தி ஹேர் விட்டு பேண்ட் ஆனா போடணும். எல்லாருக்குமே ஆண்களுக்கு நிறைய பேர் ஹேர் வச்சுக்கணும் ஆசை. எவ்ரிபாடி ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.